ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொலசேகரம் பகுதியில் இருந்து ஒரு சகோதரி ஒரு முறை என்னை வந்து சந்தித்தாள். 2 பெண் பிள்ளைகள். ஒரு பிள்ளை அடிக்கடி மெண்டல் போல் ஆகி அடிக்கடி கிணத்துல விழுந்து காயம்படும். நெருப்பை எடுத்து தன்னுடைய சரீரத்தில் பற்ற வைத்தபடியினால் உடம்பு முழுவதும் காயங்களாக இருந்தது, காயங்களாகவே இருக்கும். தகப்பனார் மிகப்பெரிய குடிகாரன். பொண்டாட்டி மிகவும் அழகாக இருப்பாள், ஆனால் பார்த்ததுமே அடிப்பான். அவள் கண்டாலே பிடிக்காது, அடிப்பான். ஆகவே பெண் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுகிறார்கள், என் அப்பா கேரளாவிலிருந்து வரவே கூடாது, நாங்கள் சமாதானமாக இருக்கணும். எல்லாருக்கும் திருவிழா காலங்கள், ஓண பண்டிகை, புத்தாண்டு, பொங்கல், கிறிஸ்தவ பண்டிகை, இதெல்லாம் சந்தோஷமான நாட்கள். கிறிஸ்தவர்களுக்கு கடன் வாங்கியாவது அந்த பண்டிகையை கொண்டாடுவோம். ஆனால் இந்த பிள்ளைகள் கேரளாவிலிருந்து என் அப்பா வரக்கூடாது, இந்த மாதிரியாவது நாங்கள் ஓண பண்டிகையை கொண்டாடணும், கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடணும் அப்படி என்று சொல்லுவார்கள். ஏன்னா வீடு கலவரமாக மாறும். இப்படி கலவரமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த சகோதரி ஒரு முறை தேவனிடத்தில் கேட்டிருக்கிறாள், எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்டிருக்கிறாள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். சிலருடைய ஜெபத்தை கேட்பார், அது ஒரு பொருத்தனை ஜெபம் தான் பண்ணியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்தில் கேபிள் டிவியில் ஏதோ ஒரு மூலையில் எப்போவாது ஒரு முறை நான் வந்து போகிற பழக்கம். அந்த நேரத்தில் கிடைத்த ஒரு தகவலை வச்சு ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. அவருடைய சம்பளமே 5000 ரூபாய் தான். சத்துணவு ஆசிரியை, அன்னைக்கு 5000 ரூபா சம்பளம். அந்த 5000 ரூபாயும் பொருத்தனையாக கொண்டு செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. செலுத்தி விட்டு போனார்கள். காலங்கள் கடந்தது. கர்த்தர் சொன்னார், ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து, இல்லைன்னா ஒரு உபவாச கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. இங்கே கொலசேகரத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தை புக் பண்ணிவிட்டு மாவட்டம் முழுதும் போஸ்ட் ஓட்டணும். போஸ்ட் ஒட்டியே ஒரு பையனிட அடியும் வாங்கிட்டேன். போஸ்ட் ஒட்டிட்டு அங்கே போனால் மொத்தம் 14 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 14 பீப்புள். நான் ஆள் எண்ணி பார்த்தேன், வாழ்க்கையே வெறுத்து போச்சு. கன்னியாகுமரி முழுக்க போஸ்ட் ஒட்டியாச்சு. இப்போ 14 பேர் வந்திருக்காங்க. இந்த 14 பேரில் 7 பேர் என் சபை ஆட்கள், 7 பேர் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஆனால் அங்கே 3.25 மணி நேரம் தேவன் பிரசங்கம் பண்ணினார். 3.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு குடிசையை நோக்கி போனார். நாங்கள் இப்படி ஒரு கிணறு இருக்கிறது, கிணறுல மூடி போட்டிருக்காங்க. ஆனால் குடிசை வீடு, ரப்பர் தோட்டம், வயல்வெளி, அங்கே 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே இங்கே ஆண்டவர் போகிறாரு. ஆக ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்திருக்கார் என்று சொன்னார். நம்ம கையை தட்டுங்க. கடைசியில் அந்த சகோதரி, பொருத்தனை பண்ணின சகோதரி வந்தார்கள். நீங்கள் சொன்ன அடையாளம், சொன்ன வீடு, சொன்ன பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய தான். என் புருஷன்தான் குடிகாரன். நான் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன். வழக்கமாக ஒரு மீன் மார்க்கெட்டில் தான் மீன் வாங்குவேன். திடீர்னு பார்த்தானா இன்னொரு மீன் மார்க்கெட்டுக்கு ஆண்டவர் தூண்டி அங்கே போனேன். அங்கே போனால் மீன் மார்க்கெட்டில் ஒரு போஸ்ட் ஒட்டியிருந்தேன், அதனால தான் வந்தேன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் ஊழியத்தை குறித்து எனக்கு தெரியும், பொருத்தனை பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அன்றைக்கி மீட்டிங் முடிஞ்சதுமே அந்த வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுக்கு போனால் அந்த 2 பெண் பிள்ளைகளையும் பார்க்க முடிந்தது. ஒன்று தீக்காயங்களோடு ஒரு பிள்ளை, சுயம் கிடையாது. இன்னொரு பிள்ளை வந்து +2 படித்து இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல வீடை கட்டுவேன்னு சொன்னார். உற்சாகமாக கையை தட்டுங்க. வர்த்திக்க பண்ணுறது அப்படி தான், சும்மா எல்லாம் அவர் வர்த்திக்க பண்ண மாட்டார். கீழ்ப்படிந்து மனந்திருந்து மனதுருகி நிற்கிற பிள்ளைகளுக்கு வர்த்திப்பை கொடுப்பார். வீடை கட்டுவேன்னு சொன்னார். அவள் அதை விசுவசித்தாள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. அதுக்கப்புறம் 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னார். அப்போ தான் சொன்னாங்க, ஒன்று படிச்சுட்டு இருக்கு, ஒன்று தான் படிக்காமல் தான் இங்கே இருக்குன்னு. அவள் 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு கர்த்தர் சொன்னதே சொன்னேன், தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்புறம் உன் புருஷனை சுஸ்தமாக்குவேன்னு. அப்போ தான் சொன்னாங்க, என் புருஷன் மட்டும் சுஸ்தமாகிறது இல்லை, அது மட்டும் நடக்கிற காரியம் இல்லை. நாங்கள் எல்லா பாஸ்டர்ஸையும் வச்சு ஜோம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்காது. இப்போ நாங்கள் இப்படி தான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பண்டிகை காலங்களில் அவர் வரக்கூடாது என்பது தான் ஜெபம். ஹல்லேலூயா. பண்டிகை காலங்களில் அவர் வரக்கூடாது. வந்தால் விடையெல்லாம் பயங்கரமாக ரத்த களமாக இருக்கும். அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவார். அப்போ ஆண்டவர் சொன்னார், கோவத்தில் சொன்னார்,
அவன் திருந்துவான், அவன் வருவான். வரத்தானே சொன்னேன், கூட்டிகிட்டு வா, வருவான். 3 குரல் அப்படி எக்கால சத்தம். அடங்கிட்டான். இப்போ தான் போனார், அடியெல்லாம் தந்துட்டு. இப்போ அடுத்த வாரம் எப்படி வருவார்? வருவான், கூட்டிகிட்டு வா. வந்தார். வந்து சம்பளம் படி உட்காந்துருக்காரு. அப்போ எங்களுக்கு ப்ரேயர் சென்டரில் சேரவனும் கிடையாது, தரல உட்காந்து ஜூம் பண்ணுறான். அப்போ ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். நேர அவனை இருதயத்துக்குள்ள நுழைஞ்சார். நுழைஞ்சு கேட்டார், ராணியை உனக்கு தெரியுமான்னு கேட்டார். ராணியை உனக்கு தெரியுமா? சிரிச்சார். யார்? அது என் அண்ணன் பொண்டாட்டி. அவளை வச்சிருக்கிறியான்னு கேட்டேன். ஆமான். அவள் நிமித்தம் தானே இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ அழிவு. உனக்கு இன்னொரு கட்டணம் இருந்ததா? ஆமாம் இருந்தது. யார் வாங்கினா? ராணி தான் வாங்கினா. உனக்கு நல்ல ஆம்பளைட் போட்டு தருவாளா? நல்ல ஆம்பளைட் போட்டு தருவா. இப்போ ஆம்பளைட்டு தான் உனக்கு பிரச்சனை. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அந்த அந்த லவர் தான் விரும்புகிற ஒரு பெண்ணை அடைவதற்காக, அது தான் விரும்புகிற அந்த மனிதனை அவள் அடைவதற்காக அவர்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் இழந்தார்கள். ஒரு குடும்பம் சர்வநாசத்தை பார்க்கிறது. சர்வநாசம் மொத்தம் இழந்து, ஆஸ்தி அதிகாரம் எல்லாம் இழந்து குடிகாரனாக மாற்றி விட்டது ஒரு விஷத்தன்மையான உணவு உடம்புக்குள்ளே போனபடியினால். ஆகவே இப்பொழுது யாருக்கும் தெரியாத இந்த ரகசியத்தை ஆண்டவர் உடைத்தபடியினால் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது, விசுவாசம் வந்தது. அப்போது நான் என்ன செய்யணும் பாஸ்டர்னு சொன்னான். முதல்ல பாஸ்டர்லாம் கெட்ட வார்த்தை பேசுவான். என்ன செய்யணும் பாஸ்டர்னு அந்த அவர் சொன்னார், இந்த பாட்டில் எண்ணெயை மட்டும் நீ டெய்லி குடிச்சிரு, அவ்வளோதான். நீ பச்சை பச்சையாய் பேதி போகும். அப்போ தெரியும் ராணிக சக்திகளெல்லாம் இங்கே போயிடும்னு. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அண்டையிலேருந்து 3 நாள் அவனுக்கு டிசென்ட்ரி. அவன் சுஸ்தமானான். மனைவியை நேசித்தான், பிள்ளைகளை நேசித்தான். அந்த ஆண்டிலே வீடை கட்டினார்கள். அல்லேலூயா. அந்த ஆண்டிலே வீடை கட்டினார்கள். வீடு கட்டுவதற்கு ஒரு 5000 ரூபாய் தான் இருந்தது. வீடு கட்டுவதற்கு ஒரு 5000. ஏன்னா அவளுக்கு சம்பளம் 5000. அந்த 5000 கொண்டு இதே ஆலயத்தில் பொருத்தனையாக செலுத்தினார்கள். வெறுங்கையாக நின்றார்கள். உடனே கான்வென்ட் ஆர்சி சர்ச்சு, அந்த சர்ச்சிலிருந்து ஒரு டீம் புறப்பட்டு வருகிறது. வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரேன்னு சொன்னார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அங்கே ஒரு ஃப்ளோர் தான் கட்டுவாங்க. 2ஆம் ஃப்ளோரை நீ கட்டு, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். அப்படி 2 ஃப்ளோரையும் கட்டி அதே இடத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், இன்னொரு வருஷத்தில் இன்னொரு பொண்ணு கல்யாணத்தை நடத்தி 2 கல்யாணத்தை முடித்தார். வாக்கு தத்தம் என்பது பரலோகத்திலிருந்து வர்றது, சும்மா அப்படி விளையாட்டுத்தனமாக எடுத்து கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. அவர் இருதயத்தில் எடுத்து கொடுத்தா அது வேலை செய்யும். அல்லேலூயா. அவர் சாவை டிக்ளேர் பண்ணால் ஆசீர்வாதம் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அப்போ ஆசீர்வாதம் வரும், சாவும் வரும். அப்போ கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஒன்றுமே இல்லாத பிள்ளைங்க 2 மாடி கட்டடத்தை அழகாக கட்டி முடித்தாங்க. ஒரு பையன் எப்படி கல்யாணம் பண்ணிட்டான்? அந்த தளம்புள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா, இந்த தளம்புள்ள பொண்ணு மென்டல் டிப்ரெஷன்லேருந்து விடுதலையை பெற்று திருப்பூரில் நூல் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க வேலைக்கு. ஒரு முறை நாகூரில் வந்து இறங்கி வீட்டுக்கு வரக்கு லாஸ்ட் பஸ் இல்லாதனால ஒரு ஆட்டோக்காரனை பிடிக்கிறாங்க. ஆட்டோக்காரனை பிடிச்சி ஊருக்கு வரும்போது பேசி வரும்பொழுது அந்த பேசுகிற பேச்சிலே அவர்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டது. இல்லையே? உற்சாகமாக கையை தட்டுங்க. பார்ப்பதற்கு அற்பமாக இருக்கிறாள், அழகு குறைந்தவளாக இருக்கிறாள், குடும்பத்தில் வேறு வசதி இல்லை, 2 மாடி கட்டடம் மட்டும்தான் உண்டு. ஒரு கல்யாணம் எடுத்து அப்படி காஞ்சி போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பையன் போய் கேட்குறான். போய் முதல்ல என்ன கேட்டான்? அப்பா எனக்கு இந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான். தேவனாகிய கர்த்தருடைய கிரியை பாருங்கள். காதலும் கர்த்தரால் வருகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே என்னிடத்தில் வருகிற முறையிடுகிறார்கள். அவன் ஒரு பிற மதத்தினுடைய மார்க்கத்தை சேர்ந்தவன். என்ன அவன் பேரில் ஒரு பொருத்தனை செலுத்து நமக்குள்ளே இழுத்துருவோன்னாரு. 2 பேரையும் கல்யாணம் பண்ணிச்சு ஆசீர்வச்சிருக்கிறாரு. உற்சாகமாக கையை தட்டுங்க. முகத்தை பார்க்கறதல்ல காதல். அல்லேலூயா. தேவன் முகத்தை பார்த்து அற்புதம் செய்கிறவரும் அல்ல, கட்டளைகளை பார்த்து, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை பார்த்து கல்யாணம் பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். வீடு கட்டினாலும் சரிதான், எல்லாமே அவரால் தான் வருகிறது. ஆகவே ஒரு மனிதன் தானாக வாழ வேண்டும், வளர வேண்டும் நினச்சா வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்,
மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான ஹல்லேலூயா. ஆக வர்த்திக்க பண்ணுறதும் அவர் தான். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவதும் அவர் தான், தாழ்த்துகிறதும் அவர் தான். ஆனால் கட்டளைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதுவே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாமல் போகிறவன் சபிக்கப்பட்டவன், கேட்டு அதன்படி நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உற்சாகமாக கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. மறுபடியும் வாசித்த அதே வேத வசனத்தை வாசிப்போம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23, 24. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். அப்படியானால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு அவர் தேவன், இல்லை என்றால் அவர் உங்களுக்கு தேவன் அல்லவே. நெக்ஸ்ட், கீழ்ப்படிந்து இருந்தால் என் பிள்ளைகளாக, என் ஜனங்களாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடையுங்கள் என்ற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அவை தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் செவி கொடுத்து கேட்கிறவனுக்கு ஒரு குறையும் இராது. ஹல்லேலூயா. எந்த குற்றமும் இராதபடிக்கு அவர் நடத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவை வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஆதியாமத்திலிருந்தே கட்டளை கொடுக்கிறார். யாத்திராமத்திலையும் கட்டளை தான் கொடுக்கிறார். லேவியராமத்திலையும் கட்டளை தான் கொடுக்கிறார். உபாகமத்திலையும் கட்டளை தான் கொடுக்கிறார். எல்லா காரியத்திலையும் கட்டளை தான் கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் பாக்கியவான். இப்போ ஆண்டவர் சொல்வார், சுருவத்தை கும்பிடாதுன்னு சொல்லுவார். சுருவத்தை, ஆனால் அவங்க சுருவத்தை தான் கும்பிடுவாங்க, மாற்ற முடியாது. அப்படி அவர்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, பரலோகத்தும் போக முடியாது. அவங்க வேலை செஞ்சு அவங்க சாப்பிடலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சுருவத்தை கும்பிடுவனாக கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. விக்கிரத்தை கும்பிட கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. கிறிஸ்துக்குள்ளே இருந்துக்கிட்டு விக்கிரத்தை தேடினாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. கிறிஸ்துக்குள்ளே இருந்துக்கிட்டு குறியேற்க போனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. அடுத்து இதிலேருந்து தப்பி ஒரு கையை தூக்கி ஒரு ஞானஸ்தானத்தை எடுப்போம். கையை தூக்கி ஞானஸ்தானம் எடுத்து நம்ம மனம் திருந்தி வாழாவிட்டால் அந்த ஞானஸ்தானம் செல்லாது. ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்படி செல்லாத ஞானஸ்தானம் தான் இந்த உலகத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திருந்தி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், மனம் பொருந்தி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒரு கட்டளை கூட பின்பற்றாமல் இருக்கக்கூடாது. யாக்கோபு 2:10 என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். யாக்கோபு 2:10. எப்படியெனில் பைபிளை நீ முழுக்க முழுக்க வாசிக்கிற, முழுக்க முழுக்க பின்பற்றுகிறேன்னு வைத்துக் கொள்ளுவோம். அதிலே ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக தீர்க்கப்படுவாள். அது ஆண்டவர் தீர்க்கப்படுவாள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும், கீழ்ப்படியணும். பைபிளை 24 மணிக்கு வரும் வாசிப்போம், 24 மணி நேரம் ஜோம் பண்ணுவான். ஆனால் அந்தி கிறிஸ்துவாகவே இருப்போம், எந்த பிரமாணத்தையும் உட்கொள்வதில்லை. அதில் என்ன சொல்கிறது? பாவம் செய்யாதேன்னு சொல்கிறாரு, ஆனால் பாவம் தான் செய்வான். பொய் பேசாதேன்னு சொல்லுவார், ஆனால் பொய் தான் சொல்லுவான். தசமாகத கொடு, பொருத்தனைகளை செலுத்து, காணிக்கைகளை செலுத்து, முதல் பலனை கொடு, என் சபையில் வருங்கையா வராதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அதைத்தான் மாற்றி தான் செய்வான். ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது கர்த்தருக்கு கொடுத்தது மாதிரி இருக்கும்னு சொன்னார். ஆனால் அதையும் நம்ம செய்ய மாட்டான். கேட்டால் நானே ஒரு ஏழை, நான் எப்படி ஒரு ஏழை கொடுக்க முடியும்னு கேட்பீங்க.
நானே ஒரு கடனாளி, பிறகு எப்படி மற்றவங்களுக்கு உதவ முடியும்? நன்மை செய்தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லா பிரமாணத்துக்கும் எதிர் கவுண்டிங் தான் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆர்கியூமெண்ட்டு தான் பண்ணுறீங்க ஆண்டவரிடத்தில். எங்கிட்ட என்ன இருக்குது, எங்கிட்ட என்ன இருக்குது? கட்டளையை பற்றி பயப்படுங்க, கட்டளைகளுக்கு செவி கொடுங்க. அதான் உங்களுக்கு ஜீவனை தரும், அதான் உங்களுக்கு ஜீவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏற்றுனா அன்பு கிறிஸ்து. அந்த 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 3-4 திரும்ப வாசி ஒரு முறை. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனுமாயும் இருப்பான். இது எப்படி எனில், தேவன் எனப்படுவது எதுவோ, தேவனுடைய பிரமாணங்கள் எதுவோ அதுக்கு விரோதமாகவே தன்னுடைய உலக சூழ்நிலையை கால்குலேட் பண்ணி கணக்கு சொல்லுவான். அதான் அந்தி கிறிஸ்துவன். அல்லேலூயா. அவன் ஏற்று நிற்கிறவனாக இருப்பான், நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்வான். தேவனை போல் அவன் பேசுவான். அதை ஜெபிக்கிற பெண்கள் அதிகமாக பெண்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட தான் அதிகமாக அந்தி கிறிஸ்து இருக்குது. அல்ல, அதிகமாக அந்தி கிறிஸ்து இருக்கிறது அப்படி தான். ஏன்னா நேர எதிர் ஆப்போசிட்டாக தான் சிந்திக்கும் எப்போவுமே. எல்லாமே ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னார். ஆபிரகாம் போனான், கீழ்ப்படிந்தான். அவன் பரதேசியாக சுற்றி திருந்தாலும் ஆசீர்வதிச்சார். ஓடி போனான்னு யாக்கோபு, அவனே ஆசீர்வதிச்சார். காட்டுக்கு போனான் தாவீது, அவனே ஆசீர்வதிச்சார். இப்போ நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், ஆனால் இவர்களுக்கு சொன்னது போல் கர்த்தர் நமக்கு சொல்லுவார்ல. நான் சொல்லுவேன், ஒரு வீடை இடின்னு சொல்லுவேன். யாராவது இடிப்பாங்களா? இடிக்க மாட்டாங்க. இன்னதை செய்யணும் எனக்கு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்போ என் பொண்டாட்டி கேட்டாலே கேட்கல. ஆனால் அந்த குடிசையை நான் அடித்தேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரையும் அவளை ஆசீர்வதிக்கப்படலை. என்னுடைய நிழல் தான் அவள்கிட்ட நிற்குது. அவளுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஏன்டா ஒரு டீச்சர் வேலைக்கு போனால் எந்த சம்பளம் உயர்வு இல்லாமல் இருக்கிறா. இன்றைக்கு வரைக்கும் 7 ஊதியம் வரல, 8 ஊதியம் வரல. அப்படி தானே? வரல, கீழ்ப்படியல்ல. ஒரு கீழ்ப்படிதல் இருந்தால் வந்துருக்கும். என்ன சொன்னேன், அதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தது நான் அந்த வேலை விஷயம். அது என்ன ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி, இந்த ஊழியத்தில்